வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. இந்த 2026 வரக்கூடிய மே மாதம் 26ஆம் தேதி குரு பெயர்ச்சி வரப்போகுதுங்க. இந்த குரு பெயர்ச்சியினால் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சியை உங்களுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் ஆசைப்பட்டது பூரா அரங்கேற போகிறது இந்த குருபெயர்ச்சியில் தான். நினச்சி பார்த்த காரியம், நினச்சி பார்க்காத காரியங்களில் கூட நீங்கள் ஜெயிக்க போகிறீங்கன்னா இந்த குருபெயர்ச்சி தான் உங்களுக்கு ஜெயிக்க வைக்கும். அதாவது கட்டத்துறை கட்டம் சரியாக இருக்குன்னு அர்த்தம். அதே போல் ஜெயிச்சுட்டு வான்னு சொல்லலாம். கட்டத்துறை கட்டம் சரியாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய ஜாதகம் சரியாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது கோச்சார கிரகநிலைகள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த கிரகநிலைகள் அருமையாக இருக்குது. அதைத்தான் கட்டம் சரியாக இருக்குன்னு சொல்கிறது. கட்டம் மட்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் சரியாக இருந்தாலே நாம் ஜெயிக்கிறத தவிர இங்கே ஒன்றுமே இருக்காது. வெற்றிகள் மட்டும்தான் இருக்கும், லாபங்கள் மட்டும்தான் இருக்கும். எப்படியெல்லாம் நம்ம துள்ளி குதிக்க முடியாதோ அப்படி குதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு செய்ய போகுது. சரி, கட்டம் சரியா இருக்கு, ஜாதகம் சரியா இருக்கா அப்படின்னா, சரியா இருக்குனாலே எல்லாமே நடந்துருமா நம்மளுடைய வாழ்க்கையில அப்படின்னா? எல்லாமே நடக்கும். நடக்காததெல்லாம் ஒன்றும் இல்லை. சில நேரம் பார்த்தீங்கன்னா அறிவாளியா இருப்பா, வாழ்க்கையில தோத்து போயிருப்பா. முட்டாளியா இருப்பா ஒருத்தன், அவன் ஜெயிச்சிருவான். கோடீஸ்வரனா இருக்கிறவை குப்பமேட்டுக்கு வந்ததையும் நம்ம பார்த்துருக்கோம். குப்பமேட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷை கோபுரமானதையும் பார்த்துருப்போம். இதுக்கெல்லாம் அறிவும் திறமையும் மட்டுமே காரணமானா இல்லை, நம்மளுடைய முயற்சி மட்டுமே காரணமானா இல்லை. முதல்ல நல்ல நேரம் இருக்கணும். நல்ல நேரம் இருந்தால் ஓடாதவங்க கூட ஓடுவான், உழைக்காதவங்க கூட உழைப்பான். நல்ல நேரம் இருந்தால் தான் அந்த மாதிரி நடக்கும். அப்போ ஓடாதவன் ஓடுற போது, உழைக்காதவன் உழைக்கிற போது அவன் ஜெயிப்பானா இல்லையா? கண்டிப்பா ஜெயிப்பான். அப்ப ஓட முடியாதவன் நீங்க கூட இனிமேல் ஓட ஆரம்பிப்பீங்க. தோல்விகள்லையே சந்திச்சு கஷ்டப்பட்டிருந்தவங்க கூட இனிமேல் தோல்விகள் அப்படிங்கிறதையே கண்ணால பார்க்கவும் மாட்டீங்க, நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க. ஏன்னா வெற்றிகள் மட்டுமே இனிமேல் உங்களுக்கு கிடைக்க போகுது. எதை வேணாலும் செய்யுங்க, எப்படி வேணாலும் செய்யுங்க, எதை செஞ்சாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. எப்படி செஞ்சாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. சில நேரம் தவறாக கூட ஒரு வேலைகளை செய்வீங்க, ஆனால் அந்த தவறுகள் உங்களை பாதிக்காது. தவறாக செஞ்சது கூட சரியாக முடிஞ்சிடும். சில நேரத்தில் நம்மளே நினைப்போம், என்னடா நம்ம ஒன்றுமே செய்யலை ஆனால் இப்படி ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்லாம் நினைப்போம். அதுக்கெல்லாம் அந்த நேர காலம்தான் காரணம். அப்போ நேர காலம் நல்லா இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும். ஆக இப்போ வர்ற குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது சர்வ பாக்கியத்தையுமே உங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம். என்னெல்லாம் கொடுக்கும்? 4ஆம் அதிபதி அவரு தான். 4ஆம் அதிபதி பலம் பெற்றாலே உங்களுக்கு வீடு கட்டணும்னா முடியும், வீடு வாங்கணும்னாலும் முடியும், பழைய வீட்டை திருத்தணும்னாலும் முடியும், வேறு வகையில் ஏதாவது சொத்து சுகம் வாங்கணும்னாலும் முடியும், நகை நட்டுக்கள் வாங்க முடியும்னாலும் முடியும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள் எல்லாமே தீரும். சொந்த பந்தம், உறவினர்கள், நம்ம வீட்டுக்குள்ள யாரு கிடையாது மனக்கசப்பு, இதெல்லாம் இருந்தால் தீர்ந்து உறவுகள் கூடும் நேரம் இது. அதாவது சொந்த பந்தங்கள் இணையும் நேரம் இது. வாய் பேசாதவங்க கூட நம்மளை தேடி வாய் பேசுறதுக்கான வாய்ப்புகளை அந்த குரு உருவாக்கிடுவார். அதனால சொத்து பத்துக்கள்ல பிரச்சனை இருந்தாலும், சொந்த பந்தங்கள்ல பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் தூளா போகும். அருமையா இருக்கும். பார்த்துக்குங்க, தாயாருக்கு இருந்து வந்த சோதனை வேதனை அதெல்லாம் மாறிடும். அதே மாதிரி நீண்ட காலமா உங்களுக்கு கிடைக்காத சொத்து, வில்லங்க சொத்து ஏதாவது இருந்தா கூட அது கிடைச்சிடும். ஆக 4ஆம் பாவகம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்யும். அடுத்து 7ஆம் பாவகமும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். 7ஆம் பாவகம்ங்கிறது திருமணஸ்தானம். அப்ப திருமணம் பண்ணாதவங்களுக்கு திருமணத்தை பண்ணி கொடுக்கிற ஒரு யோகம் இப்ப வருது. 1 வருஷம் இருக்கும் அந்த யோகம். நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த கல்யாண பாக்கியம்ங்கிறது உங்களுக்கு கைக்கூடி வந்துடும். அதே குரு பகவான் கடந்த காலத்துல
கணவன் மனைவி உறவுல பிரிவினை இருந்திருந்தா, டோட்டலா பிரியாம இருந்தா, பிரிஞ்சவங்க கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு பாக்கியத்தை கூட அதே குரு பகவான் வந்து உருவாக்கி கொடுத்துருவார். முயற்சி பண்ணி பாருங்க. இல்லை நாங்கள் பிரிஞ்சிட்டோம் டோட்டலா அப்படின்னா, இரண்டாவது கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இரண்டாவது திருமணமாக இருந்தாலும் உங்களுக்கு நடக்கும். அதே போல் 7ஆம் அதிபதி வலுக்கிற போது காதல் கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது காதலே ஒரு மனசில் வரலன்னா இப்போ வரும். நீங்கள் யார்கிட்டையாவது ப்ரப்போஸ் பண்ணாமல் இருந்தால் கூட உங்ககிட்ட யார்கிட்டையாவது ப்ரப்போஸ் பண்ணுறதுக்குடைய வாய்ப்பு கண்டிப்பாக வரும். யாராவது ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஆக காதல் வந்து துளிர் விடும் நேரம் அப்படின்னு சொல்லலாம். இது இள வயசில் உள்ளவங்களுக்கு மட்டுமானா அப்படியெல்லாம் இல்லை. எந்த வயசில் உள்ளவங்களுக்கும் இந்த விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து வந்துடும். சில நேரம் கல்யாணம் ஆனவங்க மட்டும், அதாவது திருமணம் முடிச்சிருந்தா அவங்க மட்டும் கவனமாக இருக்கணும். ஏன்னா வேற பெண்கள் அல்லது ஆண்களோட தேவையில்லாத சவகாசம் ஏற்பட்டு அதனால அந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு ஏதாவது சண்டை சச்சரவு வந்துடும். அதுவும் இருக்கும். அதனால அந்த ஒரு விஷயத்துல மட்டும் நம்ம கவனமா இருக்கணும். ஆனா யாரு கூடயாவது பழகுனா ஆரம்பத்துல சுகமா தான் இருக்கும், சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா அது இள வயசுல உள்ளவங்களுக்கு பிரச்சனை இல்லை, பெரிய வயசுல உள்ளவங்களுக்கு தொந்தரவு தானே. அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இருந்தா சரிதான். அதே மாதிரி உங்களுடைய கணவன் மனைவி, கணவனுடைய வீட்டில் உள்ளவங்க, மனைவியினுடைய வீட்டார், இவங்க நாளையெல்லாம் நல்ல அதிர்ஷ்டமும் யோகமும் நமக்கு கிடைக்கும். செல்வமும் செல்வாக்கியமும் சேரும். அவங்கனால கிடைக்காத ஒரு நன்மையே வந்து இருக்காது. அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் வகையில் நல்ல ஒத்துழைப்பு இருக்கும். நல்ல உதவிகரம் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இது. அதே மாதிரி கோயிலில் வேலை பார்க்குறவங்க, கோர்ட்டில் வேலை பார்க்குறவங்க, நிதி நிறுவனங்கள், பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க, ஃபைனான்ஸில் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் எதிர்பாராத யோகங்கள் ஏற்படுங்க. அதாவது பதவி உயர்வு, சம்பள உயர்வு அப்படிலாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் அருமையாக கிடைக்கும். பார்த்துக்குங்க. 11 குரு இருந்தாலே முதல்ல பணபலம் அதிகரிக்கும். பண உதவிகள் வந்து கிடைக்கும். யார்கிட்ட போய் கேட்டாலும் பண உதவிகள் வேணாலும் கிடைக்கும். பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் கிடைக்கும். வேற யார்கிட்டையாவது ஏதாவது ஒரு கடன் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கும். வராத காசும் வரும். பெரியோர்களுடைய உதவி ஒத்தாசை அதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி செல்வம் செல்வாக்கியம் வந்து பயங்கரமாக சேரும். செல்வம் செல்வாக்கியம் சேர்றதுனால வந்து கடந்த காலத்தில் கடன் பட்டிருந்தா அதெல்லாம் வந்து தீந்துரும். அதே மாதிரி கடந்த காலத்தில் இப்போ போன வருஷம் குரு பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 10வது ராசியில் தான் இருந்தது. 10வது ராசியில் போன வருஷம் குரு பயிற்சி இருந்தது. உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை வந்து காலி பண்ணியிருக்கும். அதாவது சொந்த தொழில் செஞ்சவங்கள சொந்த தொழில் செய்ய விடாமல் ஏகப்பட்ட இடைஞ்சலை கொடுத்துருந்துருக்கும், அல்லது தொழில் சரிவுகள் ஏற்பட்டிருக்கும். லாபம் ஏற்பட்டிருக்காது, நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். ஆனா இனிமேல் அப்படி தொழிலில் பிரச்சனை வருமானா வராது. தொழில் இல்லாதவங்க கூட தொழிலை வைப்பான். தொழில் வச்சிருக்கிறவனுக்கு நல்லா தொழில் ஓடும். ஆக தொழில் ஸ்தானம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்க போகுது. வேலையும் அப்படிதான். கடந்த காலத்தில் போன வருஷமெல்லாம் குரு பயிற்சியில் வேலையை எங்கேயுமே பார்க்க முடியாது. எங்கே வேலை பார்த்துருந்தாலும் இம்சை தான். ஒன்று நம்மளே வேலையை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு தோணும் இருக்கும். சிலருக்கு வேலையும் போயிருந்திருக்கும், அதுவே கூட போயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஏதாவது வேலை கிடைச்சிருந்திருக்கும். வேலை கிடைக்கலன்னா இந்த குரு பயிற்சியில் வந்து உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். ஆக வேலை தொழில் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதே மாதிரி கோயில் குளங்கள் வழியில் நன்மைகளும் ஆதரவும் வந்து இது கொடுக்கும். ஆக கன்னிராசிக்கு இதுவரை எதிர்பார்க்காத ஒரு நல்ல கிரக அமைப்பு அப்படின்னா இப்போ இருக்கு. இந்த கிரக அமைப்பை வந்து நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கிங்க. 7வது இடத்துல சனி இருப்பார். வாகனத்தில் மட்டும் கவனமாக போகணும். சனி 7ல் இருக்கிறனால, இல்லைன்னா கொஞ்சம் நம்ம கீழே விழுகிற மாதிரி ஏதாவது பண்ணி விட்டுரும். அந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா சரி. மற்றதெல்லாம் நீங்கள் எதுலையுமே கவனமாக இருக்கணுங்கிறதே இல்லை. அதுவே எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். கெட்டதுங்கிறது எதுவுமே வராது. வாழ்த்துக்கள் நண்பர்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.